ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலில் நான் வீட் சப்பாத்தி வித் மஷ்ரூம் மசால் தாங்க கொண்டு போயிருந்தேன். ஸோ மஷ்ரூம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது மேலே இருக்கக்கூடிய அந்த கைட்டின்ற அந்த மெல்லிய தோலை நம்ம உரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீசஸ் கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் நல்லா வாஷ் பண்ணணுங்க. நான் 2-3 டைம் சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணுவேங்க. அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்ச உடனே நான் கடுகெல்லாம் எதுவுமே போட கிடையாதுங்க. டைரெக்டாக வெங்காயம் 2 பச்சை மிளகாய் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். காஞ்ச மிளகாய் வேணுன்றவங்க காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. ஸோ அந்த பச்சை மிளகாயும் வெங்காயமும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருந்தோங்க. அதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த இஞ்சியும் பூண்டும் சேர்ந்து அந்த கலவையை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கு அடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மஷ்ரூம், அதை வந்துட்டு தண்ணி இல்லாமல் அதில் போட்டுக்கலாம். ஏன் தண்ணி இல்லாமல் நம்ம போடணும் அப்படின்னு சொன்னோன்னாக்க, இந்த மஷ்ரூம்லேருந்தே நம்ம வதக்கும் போது தண்ணி வருங்க, நிறைய தண்ணி வரும். ஸோ அதனால் நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம போடணும். அது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்துட்டு தக்காளி நல்லா பேஸ்ட்டு பண்ணி வச்சுருந்தாங்க, அது நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி அரைச்சி போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நம்ம தக்காளியும் வெங்காயமும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி போட்டோன்னா அந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிடும். அதுக்காகத்தான் போடுறது. ஸோ நான் வந்துட்டு தக்காளி நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி நான் போட்டுக்கிட்டேங்க. அதுக்கு தேவையான உப்பும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட நம்ம என்ன மசால் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கறி மசால், தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணினேன். இந்த மிளகாத்தூளும் ரொம்ப கம்மியாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னாக்க நம்ம வந்துட்டு ரெட் சில்லி சாஸும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தக்காளி பச்சை வாசனை எல்லாம் போன கடைசியில் தேவையான அளவுக்கு தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கிரேவியாக வேணுமா, மசாலா வேணுமா, இல்லை ஃப்ரையாக வேணுமான்றது இந்த நேரத்தில் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு வச்சுட்டேன். அடுத்து நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணணுன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குங்க. அந்த சமயத்தில் நான் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நான் வந்துட்டு பிளாக் சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், அது கூட டொமேட்டோ பியூரி இதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த ரெட் சில்லி சாஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்து போட்டுக்கோங்க, உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் கொஞ்சமாக அந்த தனி வரமிளகாய் தூள் போட்டனால நான் வந்துட்டு கொஞ்சமாக இந்த மிளகாய் சாஸும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பும் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூட மெயின் டிஷ்ஷாக நான் கோதுமை சப்பாத்தி தாங்க எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ கோதுமை சப்பாத்தி மாவு பிசையும் போது கொஞ்சம் சீரகமும் மஞ்சத்தூளும் சேர்த்து நான் பிசைஞ்சுக்கிட்டேங்க. ஸோ அதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம ரோல் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம சப்பாத்தி செய்யும் பொழுது லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சுடணும். 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன கடைசியில் எண்ணெய் அப்ளை பண்ணுங்கள். எண்ணெய் தேவையில்லாதவங்க நீங்கள் ட்ரையாகவும் சுட்டுக்கலாங்க. இன்றைக்கி இது தாங்க நான் எடுத்து போயிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.